பிரச்சனையே வந்து யார் வேணா ரசிகராக இருந்து போயிடலாம். தலைவர் ராகுல் காந்தி ரசிகர் ஆயிட்டாரான்னு எனக்கு சங்கடமா இருக்கு. பதிலும் இல்லை, எதிர்ப்பதற்கான காரணமும் இல்லை. ஆனால் நான் சொல்றப்ப நீ ரைட்ல திரும்பணும் லெஃப்ட்ல திரும்பணும் அதுக்கான ஆள் நம்ம இல்லை. பாத்ரூம் கிறுக்கர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பாத்ரூம் கிறுக்கர்களுக்கு வந்து நம்ம பதில் தர முடியாது. மதசார்பற்ற கட்சி என்பது வாயளவில் பிரகடனம் செய்வதா, செயலளவில் நடைமுறைப்படும். நமக்கு அதிகாரம் தான் முக்கியம், நமக்கு வந்து அரசு தான் முக்கியம், நம்ம அதிகாரத்தில் பங்கெடுப்பதான் முக்கியம், ஐடியாலஜியை விட அதான் முக்கியம் அப்படின்னு நம்ம பிஜேபிக்கு போயிடலாமே. ஒரு கொள்கையை தலைவர் ராகுல் காந்தி போதித்தார், தீவிரமாக போதித்தார், அவரை பார்த்து இன்ஸ்பயர் அளவுக்கு போதித்தார். இப்படிதான் இருக்கணும்னார். திடீர்னு இது யாரா ராகுல் காந்தி இப்படிலாம் செய்யறாரு அப்படின்னு யோசிக்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை தான் ஜீர்ணிக்க முடியல. வணக்கம் நேயர்களே, இன்று நாம் நேர்காணல் செய்ய இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் மாநில நிர்வாகியும் திமுகவில் அண்மையில் இணைந்தவருமான திரு அலீம் அல் புகாரி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்ததற்கான காரணம் என்ன சார்? அதாவது இதைத்தான் வந்து காலையிலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். பட் ஸ்டில் அது கட்சியில் இருந்தோம், காங்கிரஸில் விலகுவதற்கு வந்து ஏதாவது ஒரு நெருக்கடிகள் கட்சியில் இருந்துச்சான்னா உண்மையிலே இல்லை. வேறு ஏதாவது நெருக்கடிகள், பயணிப்பதில் சிக்கல் இருந்ததான்னா ஒன்றுமே இல்லை. ஒருவேளை நம்மளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாயிரும் அப்படி வந்து அப்படிலாம் இல்லை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிரகாசமாகவும் மகிழ்ச்சியாகவும் தான் இருந்துச்சு. நல்லா இருக்கும் நமக்கு ஒரு எதிர்காலம். ஒரு சில பிற விஷயங்கள், இப்போ இந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து வாய்ப்பு கிடைக்குங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையை சிலர் கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் நானும் அதுக்கான முயற்சிகள் எடுத்தேன். அப்போ கட்சிக்குள்ளே இருந்தே ஒரு நபர் வந்து என் மீது ஒரு நபரை வைத்து பொய்யாக புகார் தர வச்சார். அதை சட்ட ரீதியாக நான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் ரொம்ப சில, அதெல்லாம் சில்லி தான், நான் லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணிடுவேன். அதெல்லாம் அதை மாதிரியான விஷயங்களை தவிர்த்து ரொம்ப நல்லா இருந்தேன். இப்போ சமீபத்தில் தலைவர் ராகுல் காந்திக்கு மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பு கிடைச்சிது. அதுவுமே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயந்தான். இப்படிலாம் இருக்கும்போது, இதெல்லாம் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும்ன்றனால சொல்கிறேன். இதெல்லாம் இருக்கும்போது கூட ஒரு முடிவு ஒன்று வந்து கூட்டணி சம்பந்தமாக எடுக்கப்படுவது வந்து நான் இதை இப்போ எதிர்க்கலை. தேர்தல் கூட்டணி அமைவதற்கு முன்பாக ப்ரீபோல் அலையன்ஸ் அப்போவே ஒரு சலசலப்பு இருந்தது, உங்களுக்குலாம் தெரியும். ஆமாம். அப்போவே நான் வந்து என்னுடைய பாயிண்டில் தெளிவானு நான் கடுமையாக எதிர்த்தேன். சொல்லப்போனால் அதுக்கப்புறம் திமுக கூட்டணி அமைஞ்சது, உங்களுக்குலாம் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்றது வாதம் வந்தால் கூட அப்புறம் தான். நான் அப்போது எதிர்க்கும் போதும் இதே சுத்தியோடு தான் எதிர்த்தேன். விஜயோடு நம்ம பயணிக்க முடியாது, விஜய் என்பது வந்து ஒரு காகித கப்பல், இது வந்து கரை சேராது. அதனால் உண்மையான தலைவர் ராகுல் காந்தி போன்ற ஹெவி வெயிட்டை அக்காமடேட் பண்ணுற ஒரு கூட்டணி வந்து எல்லா ஆஸ்பெக்ட்லேயும், கொள்கையில், அரசியலில், நீங்கள் கொள்கை அரசியலை பேசும்போது வர எதிர்ப்பில், அந்த எதிர்ப்பை காட்டும்போது வரக்கூடிய அடக்குமுறையை சமாளிக்கிற மன தைரியத்தில், மன வலிமையில், இதெல்லாம் திமுக தான் நம்மளுக்கு செட் ஆகும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வையாக நான் வந்து ரொம்ப உறுதியாக வைத்திருந்தேன். சற்றும் எதிர்பாராத விதமாக தேர்தல் முடிவு வந்த உடனே திடீர்னு, இப்போ எப்படி சொல்லலான்னா, அதை நான் சொன்னால் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, ஏன் இவரெல்லாம் ஆலோசிச்சிருக்கணுமா, இவரெல்லாம் அவ்வளோ பெரிய ஆளா அப்படி போயிடுது. பட் ஸ்டில் நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? இப்போ உதாரணத்துக்கு சில தலைவர்கள் வந்து எலெக்ஷனுக்கு முன்னால், கூட்டணி அமைவதற்கு முன்னால் நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. திமுக தலைமையை எதிர்த்து பேசினாங்க, ரொம்ப பெரிய சலசலப்புகள் உண்டாச்சு, இருதரப்பும் வந்து வார்த்தை மோதல்கள்லாம் வெடிச்சுது. பெரும்பாலும் இந்த தலைவர்கள், இந்த கருத்துக்களை சொன்ன தலைவர்கள்லாம் யாருன்னா, அவர்களுக்கெல்லாம் டெல்லி வரை சென்று தங்களுடைய கருத்தை நேரடியாக தலைவர் ராகுல் காந்தி இடத்திலும், அன்னை சோனியா காந்தி அவர்களிடத்திலும், மல்லிகார்ஜுன கார்கே அவர்களிடத்திலும் அந்த கருத்துக்களை பதிய வைக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்த இடத்தில் இருக்கும் தலைவர்கள். நம்மளுக்கு அந்த வாய்ப்பெல்லாம் கிடையாது. இருக்கிற ஒரே வாய்ப்பு என்னென்னா, நம்முடைய வேதனையை கட்சியின் கண்ணியத்திற்கு களங்கம் வராத வகையில் கருத்து தெரிவிப்பது. அந்த கருத்தை தெரிவிப்பதற்கு நடவடிக்கை எடுத்தது என்பது, நடவடிக்கை வந்து எனக்கு கஷ்டமாக தெரியல. அந்த நடவடிக்கை வந்து ஓரவஞ்சனையாக இருக்கிறதோ, ஒருதலை பட்சமாக இருக்கிறதோ என்பதும், சொன்ன கருத்து ஒன்றும் இதை விட கடுமையாக பேசினாங்களே, இப்போ அவர்களுக்கு எந்த எதிர்வினையும் இல்லை, நமக்கு மட்டும் இந்த எதிர்வினை என்பது தான் சிக்கலாக இருந்துச்சு. நடவடிக்கை வந்து எடுக்கட்டும், நம்ம வந்து ஃபேஸ் பண்ணலாம் நடவடிக்கை. ஆனால் இந்த நடவடிக்கை வந்து ஓரவஞ்சனையாக இருப்பதும், ரெண்டாவது வந்து ஒரு அணியின் நிர்வாகி, யூத் காங்கிரஸினுடைய ஒரு நேஷ்னல் இன்சார்ஜ் வந்து என்னுடைய அனைத்து கட்சியினுடைய அனைத்து மட்ட பொறுப்புகள், ஆல் பார்ட்டி ஆக்டிவிட்டீஸில் இருந்து என்னை சஸ்பெண்ட் பண்ணுறாரு. அது எப்படி ஒரு ஆள் முடியும்? அந்த தைரியம். அப்போது இதெல்லாம் என்ன யோசிக்க வச்சதுன்னா, ஒரு பக்கம் எனக்கு வந்து உறுதியை கொடுத்துருச்சு, நம்ம கரெக்டாக தான் சொல்கிறோம். இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, அந்த தலைவர்கள் எந்தெந்த தலைவர்கள்லாம் டெல்லி வரைக்கும் ரீச் இருந்ததோ,
அந்த தலைவர்கள் மீது எடுக்கப்படாத நடவடிக்கை நம் மீது எடுக்கப்படுவது ஒரு பக்கம் வந்து இது உங்களுக்கு ஓரவாஞ்சான நடவடிக்கையாக நீங்கள் பார்க்கலையா என்ற ஒரு சிம்பத்தியை ஒரு பக்கம் கிரியேட் பண்ணாலும் அதை எடுத்துக்கல. ரைட்ரா, நம்ம சொன்ன சப்ஜெக்ட் வந்து இம்பேக்ட் ஆகிருக்கு கட்சியில். அதனால தான் ஒரு நடவடிக்கை ஆர்பிட்ரரி ஆக்ஷன் தான் இது. ஒரு ஆர்பிட்ரரி ஆக்ஷனை நம்ம மீது எடுக்கும் பொழுது எனக்கு சில பண்புகள் இருக்குது. நான் வந்து எதையும் எதிர்பார்த்து ஒரு இயக்க பயணத்தையோ அரசியல் பயணத்தையோ எடுப்பவன் அல்ல. அந்த ஒரு மன உறுதி தைரியம் எனக்கு இருக்குது. அதனால் நான் பிளாஸ்ட்டாக வந்து உறுதியாக அடித்தேன். அதை அடிக்கும்போது யோசித்தேன், சரி இருந்துக்கிட்டு கருத்து சொல்லி இவங்க திரும்ப எதையாவது பண்ணுறதுக்கு நம்ம ராஜினாமா பண்ணுவோம். ராஜினாமா பண்ணிட்டேன். எத்தனை கட்சிகள் இது வரைக்கும் உங்களுடைய அரசியல் பயணம் தொடங்கி எத்தனை கட்சிகள் மாறி இருக்கீங்க? இந்த தொடர் மாற்றத்தால் உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை, கிரெடிபிலிட்டி பாதிக்காதா? இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். எதற்காக மாறணும்னு ஒன்று இருக்குது. அப்படி ஒன்றும் கட்சிகள், நான் என் வயசே சின்ன வயசு தான், எனக்கு 36 வயசு தான் ஆகுது. எனக்கு சமூக வலைத்தளங்களில் நீங்கள் ஒரு 4-5 கட்சியை மாறினதாக பேசுகிறாங்க. அது வந்து சில, அதாவதுங்க, பாத்ரூம் கிறுக்கர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பாத்ரூம் கிறுக்கர்களுக்கு வந்து நம்ம பதில் தர முடியாது. இஸ்லாமிய அமைப்புகள் அதெல்லாம் எழுதி வச்சிருக்கானுங்க லைனா, என்ன பதில் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இந்த பாத்ரூம் கிறுக்கர்கள் இப்படி ஒரு கேள்வியை வந்து இப்படி ஒரு சமூக வலைதளத்தில் வந்து இப்படி ஒரு தமாசை வந்து போடுறது என்பது, இப்போது நான் வந்து ஒரு கடைந்தெடுத்த அயோக்கியனாக கூட இருக்கட்டும், நான் வச்ச பாயிண்ட்டுக்கு பதிலை சொல். இப்போ காங்கிரஸில் அலிம் புகாரி வந்து இந்த மாதிரி போனார் அப்படின்னா என்னுடைய சக காங்கிரஸ் தோழர்கள் அதற்கு தான் பதிலை சொல்லணும். இது ஃபஸ்ட் பாயிண்ட். இன்னொன்று வந்து நான் படித்து முடித்த காலத்திலேயே வந்து இஸ்லாமிய அமைப்புகளில் பயணம் பண்ணியிருக்கேன். தவி ஜமாத்தில், டிஎன்டிஜியில், ஐஎன்டிஜியில், இதெல்லாம் இஸ்லாமிய அமைப்புகள். அதுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதில் ரொம்ப நெருக்கமாக அண்ணன் பாக்கரண்ணன் கூட இருந்திருக்கு. நான் பல தளங்கள் இதை சொல்லியிருக்கிறேன். பாக்கரண்ணன் கூட இருந்திருக்கு. கட்சின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரஹீம் பாய் கூட இருந்தோம். அவ்வளோக்கு விவரம்லாம், அரசியல் அனுபவம்லாம் நம்மளுக்கு கிடையாது. அப்போ வந்தப்போ பழனி பாபாவால் ஈர்க்கப்பட்டு அப்போ நம்ம வர்றப்போ இப்போ ரஹீம் பாய் கூட அதில் வந்து எப்படின்னா எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், அந்த கனவெல்லாம் கிடையாது. சிறைவாசிகள் விடுதலை போராட்டம் என்பது முதன்மை. அப்போ அவரால் ஈர்க்கப்பட்டு அவரோட ஒரு இனிமையான பயணம் இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேலே இது அரசியல் ரீதியாக இல்லாமல் போராட்ட வடிவிலே அது ஒரு இயக்க வடிவிலே இருக்குது அப்படின்னும் போது அவரோட நம்ம இன்ன வரைக்கும் நல்ல நட்பில் அன்பில் இருக்கிறோம். அப்போ அவர்கிட்ட இருந்து வந்து நம்ம அரசியல் கட்சி அப்படின்னு ப்ராப்பராக இந்த மாதிரி தேர்தலுக்காக, இது வந்து அரசியல் கட்சி தான், ஆனால் இந்த மூன்றுமே டிஎன்டிஜோ ஐஎன்டிஜோ இதெல்லாம் இயக்கங்கள், ஃபுல்லாகவே இயக்கம், அரசியல் சம்மந்தம் இல்லை. ரஹீம் பாய் கூட இருந்த நேஷனல் லீக் வந்து அரசியல் கட்சியாக இருந்தாலும் இப்போ தான் இந்த முறை தான் தேர்தலில் அண்ணன் கூட, வேல்முருகன் அண்ணன் கூட சேர்ந்தெல்லாம் போட்டிகிட்டு இருக்கிறாங்க. நல்ல எழுச்சியாக நிறைய இடத்துல வேட்பாளர்லாம் போட்டிருக்காங்க. பட் அதுவுமே வந்து இப்போ நான் இருக்கிற டைமில் வந்து ஆக்டிவாக பாலிடிக்ஸ்னு இல்லாமல் ஃபைட்டிங் தான், இயக்க ரீதியாக நிற்குது. சரி, அதனால் நம்ம வந்து ஒரு பாலிடிக்ஸாக வரணும் அப்படின்றப்ப வந்து அண்ணன் வேல்முருகன் அண்ணன் கூட இருந்தது தான் பொலிட்டிக்கலாக இது பண்ணோம். பட் அதில் திரும்ப எனக்கு வந்து ஒரு வேகத்தில் போய் நம்ம அண்ணன் கூட அண்ணனை இன்றைக்கும் பெரிதும் மதிக்கக்கூடிய நபர்களில் அவரை நான் வைத்திருக்கிறேன். எப்படி ரஹீம் பாய் வந்து பெரிதும் அன்பிற்குரியவராக என்னும் இருக்கிறாரோ, இவர் வந்து பெரிதும் மதிப்பிற்குரியவராக. இப்போ என்னென்னா, நம்ம கடந்து வந்த பாதைகளில் ஏதாவது ஒரு தலைவர்கள் நம்ம மேலே மன வருத்தத்திலையோ சங்கடத்தில் இருந்தால் தான் அது தவறானது. எல்லாரோடையும் நல்ல நட்புலையும் அன்புலையும் மன மகிழ்ச்சியோடு தான் நம்ம இருக்கிறோம். அப்போ அண்ணன் இப்போ பேசினார், அண்ணன் இந்த தேர்தல் அப்போது அண்ணன் பேசும்போது நான் ரொம்ப மகிழ்ச்சி, அவருடைய அழைப்பு வந்தோடனே சந்தோஷப்பட்டேன். அண்ணன் வேல்முருகனோட இருந்தோம். எனக்கு ஒரு சின்ன அந்த விடுதலை புலி சப்ஜெக்ட்டு கொஞ்சம் நான் வந்து ஸ்மூத்தாக டிரான்சிஷன் ஆகிட்டேன். அப்படியே அங்கேருந்து விலகி காங்கிரஸ்க்கு வந்து அவ்வளோதான். காங்கிரஸ் வந்து தான் உச்சபட்சமாக நம்முடைய அரசியல். மற்றதெல்லாம் வந்து பாத்ரூம் கிறுக்கர்கள், என்னுடைய கருத்தை வந்து கருத்தால் எதிர்கொள்ள முடியாத பாத்ரூம் கிறுக்கருடைய கிறுக்கல்கள், அவ்வளோதான். இப்போ காங்கிரஸ் கட்சி நன்றி கூட சொல்ல வரல, ஓரிரவில் வந்து திமுகவுடனான கூட்டணியை முறித்து கொண்டு தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. அந்த அளவுக்கு திமுக காங்கிரஸ்க்கு இடையே அந்த நட்புணர்வு அப்படின்ட்டு கசந்து போயிருந்ததா? அதுதான் எனக்கு வந்து $1 மில்லியன் கொஷினாக இருக்குது. இப்போ வந்து நன்றி சொல்கிறது இந்த பக்கம் சரியா, இன்னொரு பக்கம் பாருங்கள், கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விசிகாவும் தான் டிமாண்ட் வச்சு அவரை தங்களுடைய ஆஃபீஸுக்கு அழைக்கிறாங்க. வேணா இப்படி சொல்லலாம், அவங்க வந்து வெளியிருந்து ஆதரவு தர்றதுனால அவர் தேடி வந்தார், இவங்க அமைச்சர்கள் இடம் கேட்கறதுனால நம்ம தான் கொடுக்கணும், மேபி அப்படி ஒரு விளக்கம் கூட கொடுக்கலாம். அப்போ நாளைக்கு இவர்கள் அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கே, சூழ்நிலைகள்லாம் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. அப்போது ஒரு நிதானம், ஒரு பொறுமையை வந்து ரெண்டு கோணம். ஒன்று நீங்கள் சொல்கிற இப்போ நான் ஒன்று நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கூட்டணி கட்சி தலைமை இடத்துல வந்து பேசாமல் ஒரு நன்றின்னு சொல்லிட்டு போகாமல், என்னுடைய மெயின் பிரச்சனை அங்கே தாங்க வந்தது. நான் அடிக்கடி சொல்கிறேன் இந்த வார்த்தையை, நான் எந்த தலைவர் ராகுல் காந்தியை பார்த்து அட்மையர் ஆனனோ, நான் எந்த தலைவர் ராகுல் காந்தியை பார்த்து ரொம்ப மிதமிஞ்சி பாராட்டியிருக்கேன் நான் பல இடங்கள். ஏன்னா இன்றைய அரசியல் களத்தில் அரசியல் எலக்டோரல் விக்ட்ரிஸை தாண்டி மாரல்ஸை பேசுகிறவர்.
எலக்டோரல் விக்ட்ரிஸை தாண்டி ஒரு டிசிப்ளினை பேசுகிற நபர். அப்படி இருக்கிறவர் வந்து ஒரு இருந்தோம் ரைட்டு அப்படின்னு வந்து ஒரு பார்த்து அவரே கூட சந்திச்சு ஒரு ஃபோன் காலில் ஒரு ட்வீட்டில் மம்தா பானர்ஜிக்கு வருது ட்வீட்டு, மற்ற கட்சிகள் தலைவர்களுக்கு வருது ட்வீட்டு, இவர் ட்வீட் கூட வரல, நீங்கள் சந்திக்கிறது கூட அப்புறம் தான், ஒரு ட்வீட் கூட வரல. அப்படின்னும் போது அப்படி ஒரு விரோத போக்கை வந்து எப்படி கையாள முடியும்? இப்போ எனக்கு என்ன டவுட் வந்துச்சுன்னா, அவ்வளோ விரோத போக்கை கடைபிடிக்கிற அளவுக்கு ஏதாவது பண்ணிட்டாங்களா திமுகவில்? அதை சொல்லியிருந்தா நாங்கள் உள்வாங்கி நாங்கள் கடுமையாக நாங்களே எதிர்த்துருப்போமே. சொல்லணும்ல, ஒரு எங்கள் கேடர்ஸுக்கும் சொல்லணும்ல, கேடர்ஸுக்கும் தெரியணும்ல. சார் அப்போ அப்படின்னு ஒன்று இருக்கணும். அப்போ இருந்துச்சுன்னா சொல்லியிருப்பாங்க. அப்போ எதுவும் இல்லைன்னு புரிஞ்சிருச்சு. இருந்திருந்தால் நம்மளை சொல்லியிருப்பாங்க. நம்ம அதை வந்து ஃபுட் சோல்ஜர்ஸாக எடுத்து வீரியமாக எதிர்த்திருப்போம், திமுகவே எதிர்த்திருப்போம் இது தப்பு அப்படின்னு. அப்படி ஒரு பாயிண்ட் இருக்கிற மாதிரி தெரியல. அப்போ இல்லாத போது ஏன் போனோங்கிற கொஸ்டினுக்கு பதிலும் இல்லை, எதிர்ப்பதற்கான காரணமும் இல்லை. ஆனால் நான் சொல்கிறப்ப நீ ரைட்டில் திரும்பணும் லெஃப்ட்டில் திரும்பணும்னு அதுக்கான ஆள் நம்ம இல்லை. இதுதான் நம்முடைய பிரச்சனையாகவே இருந்துச்சு. கொள்கையால் ஈர்க்கப்படுகிறோம், கொள்கையால் பேசுகிறோம். இப்போ நியூஸ் 18 வர்றோம், விவாதங்களில் உட்காடுறோம். எப்படி வந்து நம்மளால் ரிபட்டல்ஸ் தர முடியுது அப்படின்னா, நம்ம ஏற்றுக்கிட்ட கொள்கை சரிதான், நம்ம கரெக்டான தலைவர்கிட்ட தான் இருக்கிறோம், ஒரு மாற்றி சொல்கிறார் அப்படின்னு ஒரு உணர்வு வரும் பார்த்தீங்களா. ஏன்னா நீங்கள் ஒரு நெறியாளருங்கிறதுனால நான் சொல்கிறது உங்களுக்கு இன்னும் இலகுவாக புரிஞ்சிருக்கும். நாங்களும் கலந்துக்கிட்ட நிகழ்ச்சிகள்லாம் நீங்கள் நிறைய நிகழ்ச்சி பண்ணியிருக்கிறதுனால அந்த உணர்வு உந்துதலில் தான் நம்ம பேசுகிறோம். இப்போ என்ன ஆயிரும், இதில் இப்படி ஒரு மனமுரண்டோட ஒரு பயணம் பண்ணோம்னா அந்த உணர்வு கட்டாயி போயிடும். இப்போ ராகுல் காந்தியுடைய பார்வையில் தாவேக்க ஒரு மதசார்பற்ற கட்சி, அதுக்கு நாங்கள் ஆதரவு தருவோம், அதில் என்ன தவறு இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அந்த பார்வையே தப்பா இல்லை இப்போ எடுத்த அணுகுமுறை தப்பா? சார், மதசார்பற்ற கட்சி என்பது வாயளவில் பிரகடனம் செய்வதா, செயலளவில் நடைமுறைப்படுத்துவதா, இது ரெண்டுக்குமான வித்தியாசம் இருக்குது. நீங்கள் மதசார்பற்ற கட்சி என்றால் பாஜக மதசார்பற்ற கட்சியா மதசார்புள்ள கட்சியா? அவர்களே டிக்ளேர் செய்வாங்க இது மதசார்புள்ள கட்சி தான் அப்படின்னு. அப்போ அவர்களை பொறுத்தவரை திருப்பரங்குன்றத்தில் அவர் ஒரு நிலைப்பாடு இருக்கும். திமுக சொல்லும் நாங்கள் மதசார்பற்ற கட்சி. அப்போ மதசார்பற்ற கட்சியாக இருக்கக்கூடிய நீங்கள் கோர் இஷ்யூவில் உங்களுக்கு கண்டிப்பாக நிலைப்பாடு இருக்கணும். அப்போ அவங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குது, இவருக்கு எந்த நிலைப்பாடும் இல்லை. பட் ஸ்டில் ஹீ கிளைம்ஸ் அண்ட் செல்ஃப் ப்ரொக்ளைம்ஸ் தட் ஹீ இஸ் அ செகுலர் பார்ட்டி. ரிசல்ட் எங்க என்ன அடிப்படையில் உங்களை நாங்கள் வந்து மதசார்பற்ற கட்சி நம்புறது? அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, சரிங்க, ஒரு சக காங்கிரஸ் சொல்லுற என்கிட்ட பேசுகிறார், அலீம் புகாரி சொல்லுப்பா, அதுக்காக நம்ம என்ன தொடர்ந்து வந்து திமுகலேயே பயணிக்கணுமா என்ன? நமக்குன்னு வேறு ஆப்ஷன்ஸ் எடுக்கக்கூடாதா? அஸ் ஃபார் அ கிராண்ட் ஓல்ட் பார்ட்டி லைக் அவர்ஸ், எஸ் வி ஆர் ஃப்ரீ அண்ட் இண்டிபெண்ட். நாம் என்ன கூட்டணி வேணால் தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் நம்ம என்ன கேல்குலேஷன் போடுவோம்னா, எந்த வகையில் இவரை விட இவர் சிறந்தவர் யோசிப்போமா இல்லையா? இன் டர்ம்ஸ் ஆஃப் ஐடியாலஜி. நமக்கு அதிகாரம் தான் முக்கியம், நமக்கு வந்து அரசு தான் முக்கியம், நம்ம அதிகாரத்தில் பங்கெடுப்பதான் முக்கியம், ஐடியாலஜியை விட அதுதான் முக்கியம் அப்படின்னு நம்ம பிஜேபிக்கே போயிடலாமே. எதுக்கு சார் அங்கே இங்கே சுற்றிக்கிட்டு இவனை எதுக்கு பார்த்துக்கிட்டு? அப்போ நாம் என்ன சொன்னோம் அப்படின்னா, ஐடியாலஜி தான் முக்கியம். இப்போ என்னை பொறுத்தவரை பர்சனல் லைஃப் வரைக்கும் நான் நிறைய பாதிப்புகளை சந்தித்தவன். எங்கள் குடும்பங்களில் இருப்பவர்கள் பாஜகவில் இணைந்த போது அதற்கு எதிராக போர்க்கொடி தூக்கி பிரச்சனைகளை சந்தித்து புள்ளக்குட்டிகளை இழந்து நின்றவன். அப்படிங்கிறப்ப என்னால் இப்படி ஒரு நிலைப்பாடை ஏற்றுக்கொள்ள முடியாது. எதுக்காக நம்ம இதை ஃபேஸ் பண்ணுறோம், எதுக்காக ஒரு நாள் இதை எதிர்த்தோம்? காரணம் கேட்டால் ஐடியாலஜி. இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி வந்து 4-5 மாநிலங்களில் வந்து நல்ல முறையில் ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. எனக்கு தெரியும், இப்போ ரைட், நான் இணையிறப்ப வந்து ஒரு மாநிலமும் 2 மாநிலத்தில் தான் இருந்தது. யாராவது வந்து இப்படி கிளைம் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஏற்கனவே கூட ஒரு கொஸ்டின் கேட்டீங்க, எத்தனை கட்சிகள்னு. எங்கே இருந்து வந்தாலும் எதற்காக மாறினோம் அப்படின்னும்போது அது எதுவும் ஆதாயம் இருக்காது, எந்த ஆதாயத்தையும் அடைகிறதுக்காக இருக்காது. அப்போ இங்கேயும் அதே தான் சொல்கிறேன், அதிகாரத்தில் இருக்கும்போது மாறி இருந்தால் கூட யாராவது சொல்லலாம் ஆதாயத்துக்கு மாறுறாங்கன்னு. இப்போ பிரச்சனை என்னென்னா, இப்போ கிளியர் கட்டாக என்னடா சப்ஜெக்ட் அப்படின்னா, ஒரு கொள்கையை தலைவர் ராகுல் காந்தி போதித்தார், தீவிரமாக போதித்தார், அவரை பார்த்து இன்ஸ்பயர் அளவுக்கு போதித்தார், இப்படி தான் இருக்கணும்னார். திடீர்னு இது யாரா ராகுல் காந்தி இப்படிலாம் செய்கிறாரு அப்படின்னு யோசிக்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை தான் ஜீர்ணிக்க முடியல. அப்போ இதில் முக்கியமான கேள்வி அன்ஆன்சர்டு கொஷின்ஸ். நீங்கள் வந்து செக்குலர் பார்ட்டியாக அவரை சொல்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ சிவி சண்முகம் வர்றார், டெக்ளேர் பண்ணிட்டாரா என்டிஏ அலையன்ஸ் நாங்கள் இல்லைன்னு சொல்லிட்டாரா? இல்லை. அவரை நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம், விஜயை. ஏதாவது மற்றவங்க அப்ரிஷியேட் என்ன பண்ணாங்கன்னா, அவர் இப்போ ஹி ஸ்டில் ஈகர் டு கெட் சப்போர்ட் ஆஃப் செகுலர் பார்ட்டிஸ். யார்? திமுக கூட்டணியில் இருந்த செகுலர் பார்ட்டிஸ். அதுவே தப்பு முதல்ல, பட் இப்படி வச்சுக்கலாம். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, அமமுகவினுடைய ஒற்றை எம்எல்ஏவுடைய ஆதரவை வாங்குவதற்கு விஜய் கட்சி முயற்சித்ததா இல்லையா? காரில் உட்காந்து கையெழுத்து போட்டாருன்னு வீடியோ வெளியிட்டது யார்? தாவேக்கா தானே வெளியிட்டது. அப்போது இட்ஸ் வெரி கிளியர் நவ். இந்த ஒரு புள்ளியில் நில்லுங்க. அப்போ அந்த காமராஜ் எம்எல்ஏ வந்து நான் என்டிஏ விட்டு வந்துட்டேன் எங்கேயாவது எழுதி கொடுத்தாரா?
அவர் பாஜகக்காரருங்க. அப்படி பார்த்தா பாஜகவுடைய கூட்டணியில் இருந்து வந்தவருங்க. எந்த கிளாரிட்டியும் இல்லாமல் அவர் வாங்குறாங்க. பட் ஸ்டில் யூ வாண்ட் மீ டு பிலீவ் தட் தாவேகா இஸ் செக்யூலர். எப்படி செக்யூலர்? சிவி சண்முகம் வந்தார். சரி பாருங்கள், எல்லாரையும் போய் மீட் பண்ணார். சீமானை கூட போய் மீட் பண்ணார். எதிர்த்தார். பாவம் 3% முடங்கிட்டார். இப்போ ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டார். அந்த சீமானை கூட போய் மீட் பண்ணார். எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஒரு வகையில் அன்புமணியை விட குறைஞ்சவரா? பெரிய லீடர் அவர். அவரை போய் பார்க்கல, சிவி சண்முகத்தை பார்க்குறாரு. ஸ்டில் யூ வாண்ட் மீ டு பிலீவ் தட் விஜய் இஸ் செக்யூலர். எப்படி இது நடக்கும்? எப்படி சாத்தியம்? சிவி சண்முகம் நீங்கள் முன்னோர் தர்மத்துக்கு எதிரானது. முதல்ல இது அறத்துக்கு எதிரானது. நீங்கள் போய் எடப்பாடியை பார்க்காம வந்தது தப்பு. அந்த கட்சி தலைவரை பார்க்காம உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்பதற்காக அவரிடத்துல குதிரை பேரம் செய்வதற்காக நீங்கள் நேரில் போயிருக்கீங்க. இல்லை அப்படிலாம் அந்த கேரக்டர் இல்லை. அப்போ காமராஜர் என்ன பண்ணீங்க? ஹாஸ்டேடியம் தானே பண்ணீங்க. டிடிவி சொன்னாரா இல்லையா, இது மாற்றம் இல்லை, இது துர்நாற்றம் அப்படின்னு? அந்த துர்நாற்றத்தை சிவி சண்முகத்திட்ட பண்ணீங்க. சிவி சண்முகம் கிளியராக சொன்னாரா, நாங்கள் இந்த இந்தியா அலையன்ஸில் இல்லை, நாங்கள் பாஜகவோட இல்லைன்னு எதுவும் சொன்னாரா? முந்தானத்தை நான் பார்த்தேனே. முந்தானத்து பாஜக தலைவர்கள் வந்திருந்தாங்க. நான் எதாச்சும் அவர் ஹோட்டல் போயிருந்தேன், அங்கே பார்த்தேனே. பாஜக தலைவர்கள் வந்திருக்காங்க, இவர் அங்கே இருக்கிறாரு. எல்லாம் இந்த அதிருப்தியாளர்கள் இந்த வெளியே வந்தாங்களே, அவங்களாம் அங்கே தானே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் கண்கூடான காட்சிகள் தானே இதெல்லாம். அப்போ எப்படி இவரை செக்யூலருங்கிறீங்க? ஒன்று இஷ்யூ பேஸ்டில் கோர் மேட்டர்ஸ்லையும் கருத்து சொல்லலை. இவர் தன்னை ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் ஒரு மார்க் இருக்குது சொல்கிறாரு. ஓகே, நம்ம வந்து இப்படி புரிஞ்சுக்கலாம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் சொன்ன மாதிரி தான் ஃபுல் பேர் அவர் சொல்கிறாருன்னு கூட நம்ம எடுத்துகிட்டு நகர்ந்துடலாம். பட் அவர் சார்ந்த மதம் கூட நம்மளுக்கு தேவையில்லை. பிகாஸ் when he becomes CM he is equal to all. ஓகே, இவர் கட்சி ஆரம்பித்ததுக்கு பின்னால் கடந்த டிசம்பர் மாதம் கிறிஸ்துமஸிலே அனைத்து கிட்டத்தட்ட வடநாட்டில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட கிறிஸ்தவ தேவாலயங்களில் கிறிஸ்தவர்கள் எதிரான தாக்குதல் நடந்துச்சு. ஒரே ஒரு கண்டன அறிக்கை அதுக்கு எதிராக கொடுத்தாரா? ஒரே ஒரு கண்டன அறிக்கை. Do you want me to believe that Vijay is secular still? Dan DMK மெயின் பாயிண்ட் அதுதான். சரி, அப்போ எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ராகுல் காந்தி அவர்கள் விஜயை நம்புறார்? சார் புரியாத புதிரே அதுதான் பிரச்சனையே. வந்து யார் வேணா ரசிகராக இருந்து போயிடலாம். தலைவர் ராகுல் காந்தி ரசிகர் ஆகிட்டாரான்னு எனக்கு சங்கடமாக இருக்குது. காரணமே இல்லையே. நான் கேட்குறேன் நிறைய பேர்ட்ட, சீரியஸாகவே இட்ஸ் நாட் அன் அலிகேஷன், சிம்பிள் இட்ஸ் அ டவுட். நான் அலிகேஷன் வைக்கிறதுக்கு சும்மா அப்படி நேசிக்கல, நான் கடுமையாக நேசித்திருக்கிறேன், இப்போவும் நேசிக்கிறேன். நான் அப்படி ஒன்றும் கடினமான வார்த்தையோ தடித்த வார்த்தைகளோ எப்போதும் தலைவர் ராகுல் காந்தி எதிர்த்தோ கட்சியை எதிர்த்தோ நான் பயன்படுத்தியதில்லை. ஐ எம் க்ளூலெஸ். என்லைட்டன் மீ. என்ன ரீசன்? ஆளாளுக்கு ஒன்று இப்போ கேட்டிங்கன்னா ஆளாளுக்கு ஒன்று. அவர் வந்து சரி கூட்டணி போகிறப்ப எழுதி கொடுத்தாருன்னு சொன்னாங்க. என்ன எழுதி கொடுத்தாரு? ப்ரொவைடட் தட் ஹி ஷுட் நாட் ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் கம்யூனல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொன்னார். உறுதியாக இருக்கிறாரா அதில்? நான் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்குறேன். அமமுக எம்எல்ஏ யார்? அப்போ யார் தான் கம்யூனல் ஃபோர்ஸு? என்டிஏ கூட்டணியில் வரக்கும் தான் கம்யூனல் ஃபோர்ஸு. அப்போ அப்படி இல்லைன்னா அந்த ஒத்த எம்எல்ஏக்கு எழுதி கொடுத்தாங்க. ஒரு பிஜேபி எம்எல்ஏ இருக்கார், அவருக்காக எழுதி கொடுத்தாங்க. பிஜேபி கூட்டணியை தான் எழுதி கொடுக்குறாங்க. அஃபிஷியலாக அது அவர் எதுவும் சொன்னாரா நான் வெளியே வந்துட்டேன்னு? இல்லை. ஆனால் அந்த லெட்டர் படியே அவர் தப்பு பண்ணியிருக்காரு. அகைன் எனக்கு கேள்வி வருது, யாராவது இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. எப்படிப்பா அவர் செக்யூலர்? எப்படி அவர் வந்து என்ன அடிப்படையில்? அதான் நீங்கள் கேட்குறீங்க. ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்காவிட்டால் ஆளுநர் ஆட்சி வந்துவிடும், அதை தடுப்பது தான் முக்கியமான நோக்கம். அதனால தான் சிபிஐ, சிபிஎம், விசிக்கு, ஐயுஎம்எல், காங்கிரஸ் உட்பட எல்லாருமே ஆதரவு கொடுத்துருக்காங்கன்றாங்க. அந்த ஜஸ்டிஃபிகேஷன் ஏற்படையதா இல்லையா? நான் அது ஏற்கனவே சொல்லிட்டேன். இதே காரணத்தை சொன்ன சிபிஐயும் விசிகாவும் என்ன மோடில் அவங்கள அப்ரோச் பண்ணாங்க அட்லீஸ்ட்? சரி சார், நான் என்ன கேட்குறேன்னா, அதை நீங்கள் இப்போ இது ஒரு சிம்பிள் ஆன்சரு. இன்னும் டீப்பான ஆன்சர் என்ன சொல்கிறேன்னா, அதுக்காக திமுக ஆதரவு கொடுத்துருமா தாவேகாக்கு? நம்ம அந்த ஸ்டாண்டில் நின்றுருக்கணும். நான் அப்படி சொல்ல வர்றேன். தேசிய அளவில் பாஜகவை எதிர்ப்பதில் நம்ம அவ்வளோ டைட்டாக இருந்திருக்கிறோம் இது வரைக்கும். அதுக்கு தான் தலைவர் ராகுல் காந்தி சொல்லுவார் நேச்சுரல் ஆலி. நேச்சுரல் ஆலி, நம்ம வந்து நேச்சுரல் ஆலி. ஒன்று, நம்ம இயற்கையான கூட்டணி இது ஒன்று. ரெண்டாவது, கொள்கை சார்ந்த கூட்டணி. நான் யாரையுமே அரசியல் ரீதியாக அண்ணன் நினச்சதில்லை, இவரை கூப்பிட்றேன். காரணம், இவர் கொள்கை அளவில் என் அண்ணன். இதெல்லாம் எதை காட்டி நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஒருவேளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் போல, நானே ஓவர் எந்தூசியாஸ்டிக்கில் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் போல இருக்கு ஒரு வேளை இந்த வார்த்தைகள் எல்லாம். அப்போ யார் எந்த ஒரு கொள்கை கோட்பாடோடு தீவிரமாக நம்முடைய தலைவரை நேசித்தோமோ அதே கொள்கை கோட்பாடோடு தான் அந்த தலைவரை நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம். அவருடைய எல்லா முடிவுகளையும் பக்கடா ஃபேண்டாஸ்டிக் அப்படின்னு முடிவு எடுப்போம். இப்போ இந்த இடத்தில் நீங்கள் ஜனாதிபதி ஆட்சி வந்துவிடக்கூடாது என்பதற்காக திமுக ஆதரவை அவர் கோரிடுவாரா? ஒன்று. ஃபஸ்ட்டு நான் கேட்டேன், நீங்கள் எதுக்காக ஓடுனீங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஜனாதிபதி ஆட்சி வந்துவிடக்கூடாது என்பதற்காக எந்த நிலைக்கும் போயிடலாமா? இப்போ இதெல்லாம் வாஸ்தவம்னா நான் அடுத்த கொஸ்டின் வர்றேன். இதெல்லாம் வாஸ்தவம்னா தான் இப்போ நான் உங்கள்கிட்ட நீங்கள் கேட்ட இதெல்லாம் சப்ளிமெண்ட் ஆன்சர்ஸ், ரிப்ளைஸ். மெயின் ஆன்சருக்கு வரேன்.
ஜனாதிபதி ஆட்சி வந்து விடக்கூடாதுன்னு நம்ம ஆதரவு கொடுத்துட்டோமா, முடிஞ்சு போச்சா? இப்போ எதற்காக அவர் அமமுக எம்எல்ஏவை போச்சு செஞ்சார், எதற்காக வந்து எடப்பாடியுடைய தரப்பிலிருந்து இருக்க எம்எல்ஏ அவரே சோஃபா வாங்கிட்டு போய் பார்த்தாரு, மறுக்கவே முடியாது. அவர் போய் டிடிவி இவரை பார்க்காம எடப்பாடியை பார்க்காம அவரை போய் ஏன் பார்த்தாரு, அதை ஏன் வர வச்சார்? நீங்கள் ஜனாதிபதி ஆட்சி வரக்கூடாதுன்றதுக்காக ஒரே நல்ல எண்ணத்தில் தான் போனீங்க. ஆனால் அவர் அதே நல்ல எண்ணத்தில் நிற்கல. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து அமைச்சர்கள் இடம் கொடுத்துடக்கூடாது, அது தப்பாயிரும். இப்போ எழுதுறீங்களே, இதைத்தான் நடக்கும் நம்ம சொன்னோம். விஜய் இஸ் நாட் ஸ்டேபிள். உங்கள் நல்லெண்ணம் இருக்குல்ல, ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது அப்படிங்கிற நல்லெண்ணத்தை நீங்கள் எடுத்துக்கிற அளவுக்கு அவர் அதுக்கேற்ற தலைவராக இருக்கணும்ல. சரி, ஜனாதிபதி ஆட்சி வந்து விடக்கூடாது என்று நாம் இதற்கு முன்னால் வரலாற்றில் கேஜ்ரிவாலுக்கு இப்படி தான் ஆதரவு கொடுத்தோமா இல்லையா? அவர் என்ன பண்ணார்? ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது அல்லது பிஜேபி ஆட்சி வந்துடக்கூடாது, கிட்டத்தட்ட ரெண்டு ஒன்று தான். பிஜேபி இந்த பக்கமாக வந்துடக்கூடாது அல்லது ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு அவர் வந்து ஒரு 20 சொச்சம் எம்எல்ஏஸ் வச்சிருந்தார். உடனே காங்கிரஸ் நம்மளும் சேர்ந்து ஆதரவு கொடுத்தோம். 35 வரணும், ½ மார்க் வரணும் கொடுத்தோம். அவர் ஒரு சில மாதங்கள் ஆட்சி செஞ்சுட்டு மக்கள்கிட்ட அப்பீல் பண்ணிட்டார். என்னால் எதுவும் பண்ண முடியல, இவங்க நெருக்கடி கொடுக்குறாங்க, அதனால் நான் வந்து மக்களே உங்களை நம்பி கலைச்சிட்டு திரும்ப தேர்தலை சந்திக்கிறேன் அப்படின்னு தேர்தலை சந்தித்து 67 சீட் எடுத்தார். இதில் பியூட்டி திரும்ப நான் இந்த உதாரணத்தை ஏன் சொல்கிறேன்னா, அதில் பியூட்டி என்னென்னா, அவர் 67 சீட் எடுத்து தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்து ஜெயித்து அதற்கு பின்னால் நியாயமாக யார்கிட்ட வந்து ஆட்சி பறிக்கப்பட்டுச்சு? அதுக்கு முன்னால் யார் இருந்தா? காங்கிரஸ். அதுக்கப்புறம் கேஜ்ரிவால் வந்தார். கேஜ்ரிவாலுக்கு பிறகு யார் வந்திருக்கணும்? நாம் இப்படி பண்ணதுடைய விளைவு ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, அது வந்துடக்கூடாது, இது வந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னதுடைய விளைவு கெஜ்ரிவாலுக்கு பிறகு நியாயமாக ஏற்கனவே இருந்த காங்கிரஸ் வந்திருக்கணும். மாறாக சேடஸ்ட் பார்ட் வாஸ் தட் பிஜேபி கேம் டு பவர். இப்போ இன்னொரு பார்வை வருது, காங்கிரஸ் மீது ஒரு அவநம்பிக்கை விஜய்க்கு ஏற்பட்டிருக்கு. அதனால தான் பேக்கப் பிளானாக ஒரு தரப்பு அதிமுக எம்எல்ஏக்களுடைய ஆதரவை பெறக்கூடிய முயற்சியும் அது தப்பு சார். அவருக்கு அவநம்பிக்கையெல்லாம் இல்லை, அவர் நம்ம ஆளே கிடையாது, அவர் அவங்க ஆளு. இதைத்தான் நான் சொல்கிறேன், அவர் அவங்க ஆளு. அவர் ரெண்டாவது, அவர் அவங்களுக்குமே கரெக்டாக இருக்க மாட்டார். அவர் நடுநிலையாக நிற்கிற நபரே கிடையாது. அவருக்கு வந்து ஏதோ ஒரு ஹீஸ் பவர் ஹங்கிரி, இட் இஸ் எவிடென்ட். பார்த்தாலே தெரியுது ஹீஸ் பவர் ஹங்கிரி. அவருக்கு அதிகாரம் வேணும். அதுக்கு அவர் வந்து எந்த சமூகத்துக்காக நேர்மையாக குரல் கொடுக்க வேண்டிய விஷயத்தை கூட சைலண்டாக கடந்து போகிறார். குருமூர்த்தி நான் வாழ்க்கையில் நினைக்கல குருமூர்த்தி ஸ்பீச்லாம் கேட்போன்னு. அன்றைக்கி என்டிடிவியில் வந்து சிவரூர்கிட்ட பேசும்போது சொல்கிறார், டிவிகே இஸ் நாட் அ பார்ட்டி, இட்ஸ் அ க்ரௌட் அப்படிங்கிறார். அப்படி சொல்லிகிட்டே வந்து சொல்கிறாரு, கரெக்டாக சொல்கிறார். கரூருக்கு பிறகு அவர் எங்காவது ஒரு இடத்தில் பிஜேபி எதிர்த்து பேசியிருக்காரா? இது நம்ம சொல்லலை, குருமூர்த்தி சொல்கிறாப்புல. கரூருக்கு பிறகு தனக்கு எது சாதகமோ அதையே நினைக்கக்கூடிய ஒருவர் தலைவர் ராகுல் காந்தி கூட்டணி வைக்கக்கூடிய அளவுக்கு தகுதிமிக்க தலைவர் ஆகுவாரா? ஆக மாட்டார். அவருடைய நிலைப்பாட்டில் நீங்கள் கேட்ட கேள்வி சொல்கிறேன், அவர் நிலைப்பாட்டில் ஒரு தெளிவாக தான் இருக்கிறார். எனக்கு ஆட்சி வேணும், காங்கிரஸ் வந்தாவா நீங்கள் சொல்கிற மாதிரி பேக்கப் பிளான். இந்த பேக்கப் பிளானை பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் வாக்குறுதி வாங்கி தான் கூட்டணிக்கு வந்தீங்க. இப்போ அந்த பேக்கப் பிளான் பண்ணுறாரா? இப்போ நம்ம நிலைப்பாடு என்ன கேட்பாங்களா யாருமே? நீங்கள் எதுக்கு அப்போ அந்த கண்டிஷன் போடுறீங்க? சொல்லப்போனால் இந்த கண்டிஷன் இருக்குல்ல, இந்த கண்டிஷனை பற்றி எல்லாம் குருமூர்த்தி சொன்னார். இதுவும் ஹார்ட் ரைடிங்கில் வரும்லாம் பேசினார். நீங்கள் கண்டிஷனோட லெட்டரை வந்து கொண்டு போய் கொடுக்கக்கூடாது, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி கொடுக்கணும். இல்லை நீங்கள் கோலிஷன் சொன்னால் ஆதரவு கடிதத்தை கொடுக்கும்போது அதில் வந்து கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடாது, என்னென்ன கிரவுண்ட்ஸில் நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அதெல்லாம் இருந்துச்சு. அதில் இவ்வளோ அந்த ஆதரவு கடிதத்திலேயே அவர் வந்து கம்யூனல் ஃபோர்ஸோட போகக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் பேக்கப்புக்காக அவர் போயிருக்கலாம் நீங்கள் சொல்கிறீங்க. பேக்கப்புக்காக அவர் போயிட்டாருங்கிறது ஊர்ஜிதமாயிடுச்சு. இப்போ காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன? இருக்க போகிறோமா, வெளியேற போகிறோமா? இப்படி $1 மில்லியன் கொஷின்ஸுக்கு எதுக்குமே பதில் இல்லாமல் இதில் உச்சகட்டம் என்னென்னா, கற்பனையில் ஒன்று பேசப்பட்டது அல்லது உண்மையிலே விவாதிக்கப்பட்டது. அதிமுக இணைக்கணும், அதிமுக கூட்டணி வைக்கணும், இப்படி கூட வச்சுக்கிங்களேன். ஒரு ஆர்கியூமெண்ட் சேர்க்கு எடப்பாடி பழனிசாமி வந்து சும்மா ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குது. என்னன்னு கூட நம்ம அதை கேட்டுக்கல, அதோடைய முழு செயல் வடிவம் என்னன்னு கூட நமக்கு தெரியாது, கற்பனையிலே நின்றுச்சு. இடையில சில தலைவர்கள், முக்கிய தலைவர்கள்லாம் சொன்னாங்க, ஆமாம் அப்படி ஒரு பேச்சு நடந்தாலும் உண்மை தான் வச்சுக்கோமே. எடப்பாடி வந்து நான் வர்றேன், மெர்ஜ் பண்ணிக்கிறேன் பார்ட்டியை, ஒரு காலத்தில் விஜு பட்நாயக் ஏற்பாடு பண்ண மாதிரி இப்போ நம்ம பண்ணுவோம், கட்சியை நீங்கள் வச்சுக்கோங்க, ஆட்சியை நான் நடத்துகிறேன், ஏதோ ஒன்று பேசியிருப்பாங்க. அவர் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான், நான் என்டிஏலேருந்து அஃபிஷியலாக எக்ஸிட் ஆகிறேன்னு சொல்லிட்டா அது நம்மளுக்கு போதுமானது இல்லையா? அப்போ இதை இப்படி ஒரு வாதம், இப்படி ஒரு கற்பனையாக பேசப்பட்ட ஒரு செயல் அல்லது காது வழியாக வந்த ஒரு செயல், காசிப்னு எழுச்சி தமிழர் சொல்கிற மாதிரி அல்லது பேச்சுவார்த்தை யார் மூலமாக வந்ததுன்னு சொல்கிற மாதிரி அந்த வார்த்தை குதிக்கிறானுங்க. அது வந்துடக்கூடாது. இவர் இருக்கிற எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் தீய சக்தி திமுகங்கிறாரு, அந்த திமுக கூட்டணியில் நின்று ஜெயிச்ச, திமுக தலைமையிலான கூட்டணியில் நின்று ஜெயித்த 5 எம்எல்ஏக்களை வாங்கன்றார், 2 கம்யூனிஸ்ட் எம்எல்ஏக்கள் வாங்கன்றார், இன்னொரு 2 கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ வாங்கன்றார், இன்னொரு 2 விசிக எம்எல்ஏ வாங்கிக்கிறார்.
திடீர்னு அமமுகலேருந்து வாங்கிக்கிறேங்கிறாரு, திடீர்னு எடப்பாடியும் பிடிங்கி போட்டுக்கிறேங்கிறாரு. எடப்பாடி கட்சியிலேருந்து இருக்கிற எல்லா அசிங்கத்தையும் பண்ணிட்டு இருக்காரு, ஜனநாயகத்துடைய எல்லா அருவருப்பான செயல்களையும் செஞ்சுட்டு இருக்காரு. பிராட் டே லைட் மேசக்கர் ஆஃப் டெமோக்ரஸி திஸ் இஸ். ஜனநாயகத்தை பட்டப்பகலில் படுகொலை செய்து கொண்டிருக்கிறார். நடக்காத ஒரு செய்தியை வந்து விஜய் எதிர்க்கிறதுக்காக நீங்க அப்படி பண்ணலான்னு பார்த்தீங்களா, இப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கான். நம்மள நடக்கிற செய்தி யாரும் கேள்வி கேட்கலையே. அப்போ தெளிவாக தன்னுடைய ஸ்டார்டமை பயன்படுத்தி இந்த மண்ணை நாசப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு இந்த மண்ணின் பாதுகாவலர், இந்த மண்ணிற்கான எதிர்காலம் என்று நான் நம்பிய தலைவர் அவரோடு கூட்டணி வைப்பதை நான் ஏற்கவில்லை. இப்போ காங்கிரஸ் கட்சி ஒரு காகித கப்பலை நம்பி போயிருக்கு அப்படின்னு உங்கள் பேச்சுடைய தொடக்கத்தில் சொன்னீங்க. இப்போ காங்கிரஸ் எங்கே இருக்குது? அமைச்சரவையில் இது வரைக்கும் இடம் தரலை, சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. வந்தாலுமே அது நீடிக்குமா? அப்படி நீடித்தாலுமே அது கட்சிக்கு நற்பெயரை கொடுக்குமா? நாம் இது வரைக்கும் வந்து அப்படி பவரில் இருந்ததுனால ஏதாவது சாதிச்சிருக்கிறோமா? சார், நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, நான் இந்த உதாரணத்தை அடிக்கடி சொல்கிறேன், நம்ம எங்கெல்லாம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா, எஃபெக்டிவான நம்முடைய ஸ்டேட் லீடர்ஷிப்பை எங்கெங்கெல்லாம் தேர்ந்தெடுத்தோமோ அல்லது ஸ்டேட் லீடர்ஸ் நம்மளுக்கு கிடைச்சாங்களோ, ரேவந்த் ரெட்டி, தெலுங்கானா நம்ம தான் பிரித்து கொடுத்தோம். ஏன்னா அந்த மக்கள் போராட்டம் வெடிச்சது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி பிரித்து நம்ம தான் அவங்களுக்கு ஃபேவர் பண்ணி அந்த ஸ்டேட்டே ரெடி பண்ணி கொடுத்தோம். வி ஷுட் ஹவ் கேபிட்டலைஸ்ட் இட். ஆனால் கேசிஆர் வந்துட்டார். அவரை கிளியர் பண்ணி ஒரு லீடர் வந்து பாத யாத்திரை நடத்தி கட்சியை வலுப்படுத்தி கண்ட்ரோலுக்கு எடுத்து ஆட்சி கொண்டு வந்தார் ரேவந்த் ரெட்டி. இப்படி தான் சார் நம்ம ஆட்சிக்கு வர முடியும். ராஜசேகர் ரெட்டி ஆந்திராவில் இருந்தப்போ பாத யாத்திரை நடத்தி, அவரெல்லாம் பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு. பாத யாத்திரை நடத்தி மாநில தலைவராக வந்து கட்சியை தூக்கிட்டு வந்து நிறுத்தி பண்ணார். இந்தியா முழுக்க காங்கிரஸ் வந்து எப்பப்பெல்லாம் ஆட்சிக்கு வந்ததோ அப்பெல்லாம் ஆற்றல் மிகு மாநில தலைவர்கள் தங்களுடைய பங்கை ஆற்றி தான் ஆட்சிக்கு வந்தோம். இங்கும் தலைவர் செல்வ பெருந்தகை வந்து கிராம கமிட்டிகள் அமைக்கிறேன்னு போனார். அன்ஃபார்ச்சுனேட்லி கோஆப்ரேஷன் இல்லை அவருக்கு. அகெயின் ஃபேக்ஷன் லீடர்ஸோட இஷ்யூ. அப்போ அந்த மாதிரி கிராஸ் ரூட் லெவலில் ஒர்க் பண்ணுறது மூலமாக தான் கட்சியை நம்ம நிலைநாட்ட முடியும். நம்ம நினைக்கிறோம் காகித கப்பலை நம்பி போனாலும் சரி, கூட்ஸு கப்பலை நம்பி போனாலும் சரி தான், அது கூட்டணிக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். கட்சி வளர்ச்சிக்கும் கட்சி ஆட்சிக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது. கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங். சரி, கட்சி வளர்ச்சிக்கும் ஆட்சிக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது. இது கூட்டணி கொஞ்சம் நம்ம அரசியல் ரீதியாக நம்மளை பலப்படுத்திக் கொள்வதற்கு அடுத்த பாராளுமன்ற தேர்தலுக்கு அதான் நம்ம இலக்கு. தேசத்தை வந்து தலைவர் ராகுல் காந்தி ஆள வேண்டும் அப்படிங்கிற நம்ம இலக்கு அப்படின்னா அதற்கு தான் இது பயன்பட்டு இருக்கும். அதை நோக்கி போகிறது தான் யூஸ் ஆகுமே தவிர கட்சி அந்த மாநிலத்தில் வளர வேண்டும் என்றால் அதை செட்டப்பு செய்திங்கே வேறு. அப்படி நம்ம அதிகாரத்தில் ஒட்டி இருந்ததால வளர முடியும் அப்படின்னா மகாராஷ்டிராவில் நம்ம என்ன ஆனோம், டெல்லியில் என்ன ஆனோங்கிறது என்னுடைய கேள்வி. நிறைவு கேள்வி. இப்போ ராகுல் காந்தியுடைய முடிவு தாவேக்காவுக்கான ஆதரவு நிலைப்பாட்டில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குது, அதனால் வெளியில் வந்திருக்கீங்க. இப்போ நாளைக்கு திமுகவுடைய தலைவர் மு க ஸ்டாலினும் ராகுல் காந்தியும் கைகோர்த்தால் இந்த ஒட்டுமொத்த முடிவுமே கேள்விக்குறியாகாதா? நான் எடுத்த முடியும் எப்படி கேள்விக்குறியாகும்? அப்படி ஒரு வாதத்துக்கு நான் கேட்குறேன். நான் எனக்கு என்னென்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இழைக்கப்பட்டது அநீதின்னு தான் நான் குரல் கொடுக்குறேன். அதன் பிறகு நான் சார்ந்திருக்கக்கூடிய தலைமை அவர்கள் வந்து சீர்தூக்கியோ சீர்திருந்தியோ, இப்போ எப்படின்னா என்டிஏலேருந்து எக்ஸிட் ஆகிட்டா எடப்பாடி நம்ம ஏற்றுக்கிறது இல்லையா அப்படின்னு இது வந்து ஒரு நீங்கள் கேட்குறது ஹைப்போதட்டிக்கல் தான். அது நடக்குமா நடக்காதாங்கிறது வேறு விஷயம். அதில் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் என்னுடைய நான் ஒய் ஐ எம் ஜாயினிங் டிஎம்கே அப்படின்னா ஐ எம் ஷோயிங் மை சாலிடாரிட்டி. ஐ டோன்ட் நோ அபவுட் அதர்ஸ். நான் பெரிய ஆளும் கிடையாது, என்னால் என்ன பண்ண முடியும்? நான் நிற்கிறேன், உங்கள் கூட நிற்கிறேன். அது எதுக்கு நிற்கிறேன் அப்படின்னா, த வே எம்கே ஸ்டாலின் சப்போர்ட்டட் அண்ட் சேவ்டு தி செக்குலரிசம் இன் தமிழ்நாடு. அவர் இந்த மதசார்பின்மையை எப்படி உறுதியாக நின்று இந்த மண்ணில் பாதுகாத்தார் என்பதற்கு என் தரப்பிலிருந்து ஒரு ஆதரவு நம்ம கொடுக்கணும். இப்படி சூழ்நிலையில் போயிட்டாங்களே, நம்ம தரப்பில் நம்ம ஏதாவது நிற்கணும். இவ்வளோதானே தவிர நான் ஒரு பெரிய டெசிஷன் மேக்கரோ அவன் வந்தால் அதை தடுத்து நிறுத்த அப்படி இல்லை. எட்டகைன் இட்ஸ் எ செக்குலர் பார்ட்டி. பட் இதெல்லாம் ஹைப்போதட்டிக்கல். அதெல்லாம் அப்படி ஒரு நிலைப்பாடு வருமா என்னது நீங்கள் கேட்டதுனால எந்த கட்சியும் எந்த கேள்வியும் ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன் எப்போவுமே. அந்த அடிப்படையில் என்ன சொல்கிறேன்னா, அதில் நீங்கள் யோசிக்க வேண்டியது தான். எனக்கு அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நான் இந்த முடிவை ஏன் எடுக்கிறேன்? திமுக தான் உறுதியாக நின்றது. இந்தியாவிலே திமுக உறுதியாக நின்றது. திமுகவின் தலைவர் தான் உறுதியாக நின்றார். இன்றைக்கும் நேற்றைய முந்தானத்து டைம்ஸ் நாளில் கூப்பிட்டு ஒரு டிபேட்டில் உட்காரும்போது கூட பேசுபொருள் வந்து நம்முடைய இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான், நம்ம எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் தான் அதில் பேசுபொருள். அப்போ இது எல்லாமே கொள்கை சார்ந்த விஷயங்களுக்காக தான் பேசுபொருள் ஆகுறாங்க, அடிக்கிறாங்க. அப்போ அங்கே என்னுடைய பங்களிப்பு என்ன? ஐ ஸ்டாண்ட் வித் தெம், ஐ ஸ்டாண்ட் பிஹைண்ட் தெம் இன் சாலிடாரிட்டி. அதுக்கு கூட்டணி வந்து திமுக தலைமையில் மீண்டும் அதில் யார் வந்து இணைஞ்சாலும் அதை ஏற்காதான் தலைமையுடைய முடிவு. அதில் நம்மளுக்கு எந்த கருத்தும் இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் தாவேக்காவுடைய வருகை அதிமுகவை 3ஆம் இடத்திற்கு தள்ளியிருக்கு, திமுகவை எதிர்க்கட்சி வரிசையில் உட்கார வச்சிருக்கு. எப்படி இருக்கும் தாவேக்கா? இனிமேல் பிரகாசமான எதிர்காலம் இருக்குன்னு பலரும் சொல்கிறாங்க. மீண்டும் அந்த ஸ்டார்டமோட ஒரு எம்ஜிஆர் மாதிரி வந்து ஆட்சியை பிடிச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது என்னை பொறுத்தவரை மை பர்சனல்
பெர்செப்ஷன் வந்து தட்ஸ் நாட் ட்ரூ, தட்ஸ் நாட் கோயிங் டு பி கரெக்ட். இட் இஸ் நாட் எனிவேர் நியர் டு த ஃபேக்ட். ஏன் அப்படின்னா நீங்கள் கம்பேர் பண்ணுறதுனால மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் கட்சி பணி செய்து தன்னுடைய திரைப்படங்களில் கூட புரட்சிகரமான கருத்துக்களையே தொடர்ந்து பேசி அதன் பின்னர் வந்து கட்சியில் இணைந்து ஒரு நிர்வாக செட்டப்னா என்ன, அது எப்படி கட்டமைப்புகளை கொண்டு வரணும் என்பதை புரிந்து இவ்வளவு பெரிய கட்சியினுடைய மாநில பொருளாளராக இருந்து வெளியேறி அவரோடு இருந்த அவருடைய சபார்டினேட்ஸ் அவங்களுமே அதே போல் அனுபவம் பெற்றவர்கள். இன்றைக்கி என்னென்ன கூத்து நடந்துகிட்டு இருக்குன்னு ஒரு அஃபீஷியல் எஜுகேஷன் மினிஸ்ட்ரியுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கோடு போடுறாங்க. அப்படியா போடுவாங்க? இன்றைக்கி கூத்து நடந்துக்கிட்டு இருக்குது அரசியல் அப்படிங்கிற பேரில். இப்படி எந்த மாக்கரையுமே வந்து எம்ஜிஆர் பண்ணல. தயவு செஞ்சு அப்படிலாம் கம்பேர் பண்ணி அவரை வந்து கேவலப்படுத்திடக்கூடாது. அப்படியும் செய்யலை. ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் வந்து ஒரு ஸ்டார்டமாக வந்து நின்றவங்க தான். அவங்களுமே கட்சி அனுபவம் பெற்று கட்டமைப்புடைய அனுபவம் பெற்று பல பிரச்சனைகளை சந்தித்து உறுதியாக நின்று ஸ்பிளிட்டான போது பார்ட்டியில் ஒரு பக்கம் நின்று இப்படி வந்தனால அவங்களுக்கு அனுபவம், அவங்களோட நின்று அவங்கள தூக்கி நிறுத்தினவங்க கூட நின்றவங்க எல்லாமே வெட்டரன்ஸ், எல்லாமே அனுபவசாலிகள். கம்மிங் டு தி பாயிண்ட், இங்கே வந்தால் அஃபிடவிட்டை ஃபைல் பண்ணதில் இருந்து வீசக்கூடிய துர்நாற்றம் தி ஹிந்து நேற்று முந்தா நேற்று அந்த இன்னொரு இணையதளத்தில் வெளியான அனைத்தும் விஜய் சமாவது எப்படி ஏற்பது அப்படிங்கிற இணையதள சப்ஜெக்ட்டு தி ஹிந்துவில் நேற்று அழகாக உட்காந்து அவர் அந்த பாட்காஸ்ட் மாதிரி ஒன்று பேசுகிறப்ப ஃப்ரம் தி பிகினிங் எப்படி வந்து பொய்யை மட்டுமே ஃபேக் நெரேட்டிவ்ஸ் ஃபேக் விஜய்க்கு சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு கேட்குறாரு அவர். விஜய் தெரிஞ்சுதான் நடக்குதா தெரியாமல் நடக்குதா, ஏன் அனைத்துமே ஃபேக்கு. அகைன் இன்றைக்கு விஜய் பீப்புள் மேண்டேட்டை வாங்கிலாம் உட்காரல. யூ நோ இட் வெரி வெல், ஐ நோ இட் வெரி வெல், நோ ஒன் வில் டினை இட். 3 பேருமே வந்து தனிப்பெரும்பான்மையோடு ஆளக்கூடாது என்பதைத்தான் மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். இப்படி இருக்கும் பட்சத்தில் மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் அவர்கள் இன்றைக்கு விஜயை அமர வைத்திருப்பது என்பது, ஆட்சியில் அமர வைத்திருப்பது என்பது அவரை ஆள வைப்பதற்காக அல்ல, அவரை அம்பலப்படுத்துவதற்காக. அது வந்து டே ஒன்லேருந்து அவர் அம்பலப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். எப்போ கஜானாவை காலி செஞ்சு வச்சுட்டு போயிருக்கிறப்ப அப்படின்னு சொன்ன நாளில் இருந்து இப்போது வந்து 717 கடையை 3ன்னு சொன்னால் பக்கத்தில் ப்ரைவேட் பார் அவர் மாற்றிட்டு இருக்கிறான் சட்டவிரோதமாக. இது வரைக்கும் அவர்கள் அம்பலப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் அந்த தலைவர்கள் செய்யவில்லை. இவரை அம்பலப்படுத்துவதற்காக அமர்த்தப்பட்ட பணி இன்றைக்கு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இவர் அம்பலப்படுவார், அரசியல் அரங்கிலிருந்து காணாமல் போவார். நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார்.